உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4 அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18 அதிசாரமாக மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த 3ஆம் இடத்து குரு வக்ர நிவர்த்தியானது என்ன பலனை கொடுக்கும். 3ஆம் இடத்து வக்ரம் நடக்கும் போது படாத பாடுபட்டீங்க. இந்த குரு அந்த 3ஆம் இடத்துக்கு வரும்போது மறைவு குருவாக இது என்னெல்லாம் விஷயம் பண்ணால் அது நிவர்த்தி ஆக போதே, என்ன வக்ரத்திலே ஒன்றும் பண்ணலை, நிவர்த்தியில் போய் என்ன பண்ண போகுதுன்னு அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியுது. ஆனாலும் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு நல்லதை கொடுக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மறைவாக இருந்தாலும் ஜாதகர்களுக்கு சகோதர சகோதரின் மூலியமாக உதவிகள் கிடைக்கும். மனோ வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். தாயாரோடைய பொருள் விரயம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பக்கத்து வீட்டோடைய நபருடைய பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் இணக்கமாகும். குறுகிய பயணத்துக்கு போயிட்டு வருவீங்க. காது சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் அது சரியாகும். வசிக்கின்ற வீடுகளில் மாறி செல்லக்கூடிய விஷயங்களும் சில டைமில் நடக்கும். தைரியம் வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றிகள் வசமாக்கக்கூடியதாகவும், புரோக்கர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எழுத்து வகையில் வெற்றிகளை கிடைக்கும். தொலைதூர தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கொரியரு தந்தி மூலமாக வருகின்ற செய்தி, பொருள் மூலமாக வர பொருள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சில பேர் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது கூட நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இந்த 3ஆம் இடத்து குரு உங்களுக்கு பண்ணுவார். என்னதான் மறைவு குருவாக இருக்கும்போது பொருளாதார ரீதியாக அடிபட்டு கொண்டு இருந்தாலும் பார்க்குற பார்வை மூலமாக பலன் அதிகன்ற அடிப்படையில் 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடியதாக இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்வை உங்களுக்கு கொடுக்கும். திருமணம் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். அவங்கள மூலியமாக மிகப்பெரிய ஒரு யோகா பிராப்தம் அப்படிங்கிறது இந்த குரு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அமையும். நல்ல நிறைவான ஒரு நல்ல கணவர் அப்படிங்கிறது அமைவாங்க. நேர்மையான குணம் கொண்டவர், நல்ல மனிதர் அப்படிங்கிற கிடைக்கக்கூடியவராக இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது பாக்கியத்தை கொடுப்பார். பாக்கியத்தை கொடுத்தா என்ன பண்ணும், குலதெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியில் இருந்தக்கூடிய இணக்கமான ஒரு பிணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே கலைந்தோடு உங்களை பற்றி நல்ல பெயர் எடுக்கக்கூடியதாக, நீங்களே பேசுகிறீங்க பேசாட்டி போகிறீங்க, அந்த தந்தை வழி உறவினர்கிட்ட உங்கள்கிட்ட நல்ல பெயர் கொடுக்கக்கூடியது அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும். அவங்க முன்னாடி நிமிர்ந்து நீங்கள் நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பவர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்.
9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்படிங்கும் போதே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற பார்வையிலும் அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் சில பேருக்கும் வெளி ஊருக்கு சொல்லக்கூடிய, ஏன்னா ஓடுறதுக்கு இங்கேருந்து ஓடிடுவாங்க வேற ஊருக்கு, அதான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா ஓடி போனாலே, அதாவது இடமாற்றம் அடைந்தாலே நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவ்வளோ நல்ல பலன்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்குது. அடுத்தது 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வை பலத்தால் 9ஆம் பார்வை பருவத்தால் 11ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எங்கெங்க லாபத்தை கொடுத்தாரு? 6 மாதமாக படாத பாடுபடுறோம், ஒரு பணம் கூட மறைவு குரு வந்ததுலேருந்து வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்து பார்வை, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு உங்கள் கையில் காசு பொருளும் நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க. வீடு மனை யோகங்கிறது நடக்கும். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக, சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு அப்படின்னாலே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த 11ஆம் இடத்து பாவகத்தோடைய பலனையும் கொடுப்பார். அந்த இடத்துல என்ன கிரகம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கோ, உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ, அதுக்கான முழு பலனாக அதை கண்டிப்பாக இருப்பார். இப்போ சுக்கிரன் இருந்தார் அப்படின்னாலும் அந்த சுபிட்சத்தை கொடுப்பார், சனி இருந்தாலும் சுபிட்சத்தை கொடுப்பார். அப்படி எது இருந்தாலும் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பார். அந்த 11ஆம் இடத்து இது வரைக்கும் தொழிலில் எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக இந்த 3ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணும். பார்க்குற பார்வை மூலயமா பலன் அதிகங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. என்னதான் பொருளாதார ரீதியாக மீன ராசிக்காரங்க தன்னுடைய ராசி அதிபதியே மறைகிறாரு அப்படிங்கிற ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்த்து நோக்கி வந்தாலும் இந்த பார்வை பலத்தினால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது வெற்றி கொடி கட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.